ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பௌசி ஆடியோஸ். நான் உங்கள் பூபதி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் என்னென்னா, ஒரு ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். இது ஒரு 2-way ஃப்ளோ ஸ்டாண்டிங் ஸ்பீக்கர்ஸ். முதல்ல இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 8 inch ஊஃபர் at 8 ohms, 120 watts மேக்ஸிமம் பவர், சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 86 dB, அந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 40 ஹெர்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட 5 kHz வரைக்கும் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. வாய்ஸ் காயில் பார்த்தீங்கன்னா 37 mm டயமீட்டர் கொண்ட வாய்ஸ் காயில் இதில். அண்டு ஸ்க்ரூஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட ஒரு ஆலன் கீ ஸ்க்ரூலாம் நான் போட்டிருக்கேன். நான் இது பிராண்டடில் என்ன மாதிரி ஸ்க்ரூஸு, என்ன மாதிரியான குவாலிட்டியாக ஒயர்ஸ் உள்ளே கொடுக்குறாங்களோ, அந்த கிராஸ் ஓவர்ஸ் எப்படி இருக்கோ, அது மாதிரி தான் நான் இதில் காம்ப்ரமைஸே பண்ணாமல் அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் தான் நான் இதில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் நான். அண்டு நம்ம இதில் மெயின் பார்ட்டே வந்து டியூட்டரை பார்க்கலாம். இது வந்து ஒரு ரிபன் டியூட்டர். இது 4 inch at 8 ohms, 30 watts மேக்ஸிமம் பவர் ஹேண்ட்லிங் பண்ணுது. சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்கன்னா 93 dB, அண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1.5 ஹெர்ட்ஸில் இருந்து 1.5 kHz இருந்து அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 33 kHz வரைக்கும் இது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணுது. நார்மலாக ஒரு டியூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 kHz தான் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். மேக்ஸிமம் 20 kHz தான் அது ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். பட் இது 33 இருக்கிறதுனால நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நீங்கள் ஒரு சாங் கேட்குறீங்கன்னா கூட அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த எப்படி அந்த குவாலிட்டியாக அந்த ஆடியோ எப்படி இருக்கோ, ரொம்ப ரியாலிட்டிக்காக இந்த ரிப்பன் டியூட்டர் வந்து அந்த சவுண்டை வந்து டெலிவரி பண்ணும். அதோட ப்ரிசிஷனாக இருக்கட்டும், அதோட நல்ல ஒரு டீட்டெயில் கிடைக்கும். என்ன ஒரு சாங் கேட்டாலும் அது நல்ல ஒரு டீட்டெயிலு ப்ரிசிஷன் வந்து ரொம்ப இனிமையாகவும் காதுக்கு ரொம்ப மென்மையாக, அந்த பாட்டு கேட்கும்போது காதுக்கு ரொம்ப மென்மையாக இருக்கும். அது மற்ற டியூட்டர்லலாம் கேட்கும்போது அது கீச்சு கத்தா அப்படியே காதே வலி எடுக்கும், அந்த ஹை ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுனால. பட் இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அண்ட் இதில் வந்து கிட்டத்தட்ட 8 inch ஊஃபர் போட்டதுனால நீங்கள் ஒரு ஸ்டீரியோவில் நீங்கள் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து சப்வூஃபர் ஆட் பண்ணணும் அவசியமே இல்லை. அந்தளவுக்கு இதோட பேஸ் பஞ்ச் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக கிடைக்கும் இதில் வந்து. அண்டு இதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இதில் வந்து இந்த பாக்ஸை பற்றி நம்ம கிளியராக சொல்லிக்கிறேன் நான். இது ஒரு 25 mm திக்னஸ் கொண்ட ஒரு MDF அண்ட் ஃபுல்லி அக்வாஸ்டிக், ஃபுல்லாகவே ஃபோம் அப்போது உள்ளே பண்ணியிருக்கேன். ஃபோம் அந்த பல லேயர்ஸில் போட்டு உள்ளே வந்து இந்த ஜாரிங்லாம் இல்லாமல், நாய்ஸ்லாம் க்ரியேட் ஆகாமல் அந்த பேஸ்டிங்லாம் அப்ளை பண்ணி ஃபுல்லாகவே வந்து அக்வாஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால ரொம்ப சாஃப்டான பேஸ் வந்து பஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பனானா ப்ளக் தான் பின்னாடி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ஈஸியாகவே உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கலாம், அதை கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். பௌசி ஆடியோஸ் என்ற லோகோவை நாங்கள் கொடுத்துருக்கோம். அண்டு 40 liters இதில் வந்து இப்போ 8 inch ஊஃபர் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதில் இந்த செக்ஷன் பண்ணி இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 40 liters ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஸ்பீக்கர் தான் இது. பாருங்கள், கிட்டத்தட்ட 1 feet இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுக்கும்போது தான் பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக கேட்கவே இனிமையான ஒரு பஞ்ச் கிடைக்கும் இதில். அது நீங்கள் நல்ல ஒரு பிராண்டடில் ஆம்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது தான் உண்மையாகவே அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கடைசியாக இதோட வீடியோவை சாங்ஸ்லாம் போட்டு நான் வீடியோவை ப்ளே பண்ணுறேன் நான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி நம்ம கிளியராக சொல்லிக்கலாம் நாம. அண்டு ஃபுல்லாகவே உடன் லேமினேட்டட் பண்ணியிருக்கேன் நான். இது பார்க்கும்போதே ஒரு ஃபினிஷிங்காக ஒரு உட்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் இது. அண்டு பிராண்டடில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே போல் நான் இந்த மேக்னெட்டிக் க்ரில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நியோடினம் மேக்னெட்டு. உள்ள மேக்னெட்டு இருக்கிறதே தெரியாது, பிகாஸ் இந்த லேமினேட்டடுக்குள்ளே அந்த மேக்னெட் இருக்கிறதுனால அது பார்க்க தெரியாது. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அது வந்து நியோடினம் மேக்னெட்னால லைஃப் லாங்க்கும் அது வந்து ஸ்ட்ரென்த்தாகவும் நல்ல ஒரு மேக்னெட்டிக்
grip வந்து நல்லா இருக்கும் அதில். இது வச்சனா போதும் அது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும், அது கீழெல்லாம் விழுந்துடாது. சில வைப்ரேஷன்லாம் ரொம்ப அதிக பஞ்ச் இருந்தாலும் வைப்ரேஷனில் விழுந்துரும்ன்றது ஒரு ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க இதுக்காக. ஆனால் அப்படிலாம் கிடையாது, இது ரொம்பவே குவாலிட்டியாகவே இருக்கும் இது. ஸோ இதை நான் வந்து எதோடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்போடு நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டீரியோ ஆம்பு பார்த்தீங்கன்னா இது வந்து நேடோட ஸ்டீரியோ ஆம்பு. இது மாடல் பார்த்தீங்கன்னா C320BEE என்ற மாடல். இது பர் சேனல் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் ஆர்எம்எஸ் மட்டும் 50 வாட்ஸ் டெலிவரி பண்ணோம் பர் சேனலுக்கு. மெயின் ஃபோக்கஸே இது என்ன நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு ஏவி ரிசீவர் வச்சுருக்கீங்க. ஏவி ரிசீவராக இருந்தாலும் சரி, நான் வந்து சாங் கேட்பேன், ஸ்டீரியோவில் சாங் கேட்பேன், இல்லைனா வந்து ஸ்டீரியோ ஆம்ப் வச்சுருக்கேன், நல்ல ஒரு ஆம்ப் இருக்குது, பட் நல்ல ஸ்பீக்கர் வேணும். அதே சமயத்தில் எனக்கு வந்து ரொம்ப பிராண்டடுக்கு போனீங்கன்னா இந்த ரிப்பன் டியூட்டர், எக்ஸாம்பிள் இந்த ரிப்பன் டியூட்டர் வச்ச ஒரு ஸ்பீக்கர் நீங்கள் பேக்கேஜ் நீங்கள் போனீங்கனாலே கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதோட ப்ரைஸ் ரியலாகவே ரேட் அதிகம்தான். ஆனால் அந்த ரேட்டுக்கு என்னால் வாங்க முடியாது. பட் ஆனால் ஒரு பட்ஜெட்டில் வேணும், ஒரு கஸ்டமைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பட்ஜெட்டில் வேணும் எனக்கு. ஆனால் பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது, ரொம்ப குவாலிட்டியாகவே அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் நேரில் வந்து நான் இப்போ என்னதான் உங்களுக்கு ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகுது, ஹெட்செட்டில் ரீச் ஆகுது வேறு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரியலாக கேட்கும்போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு இருக்கும். இங்கே நீங்கள் இதில் நீங்கள் சாங் கேட்ட பிறகு நீங்கள் வேறு ஒரு பிராண்டட்லேயே கேட்டால் கூட, ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற பிராண்டடில் நீங்கள் அந்த சாங்கை கேட்டால் கூட இந்த ப்ரிசிஷன் அங்கே இருக்காதுன்றது தான் அதில் ஒரு மெயின் பாயிண்ட்டு. அந்தளவுக்கு வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். மெயின் ஃபோக்கஸை என்ன இங்கே சொல்ல வரேன்னா, இது வந்து ஒரு பட்ஜெட் ரிலேட்டடாக ஒரு வீடியோ தான். இது நம்ம வந்து கஸ்டமைஸில் இந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்றது நிறைய பேருக்கு இங்கே டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுட்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இது பட்ஜெட்டில் இந்த கஸ்டமைஸில் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியாகவும், அப்புறமா இதில் வந்து ரொம்ப நல்ல ஒரு ப்ரிசிஷன் சாங் வந்து ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப டீட்டெயிலாகவும், சில பேர்லாம் ஒரு இளையராஜா சாங் கேட்டால் கூட ரொம்ப அந்த இளையராஜா எப்படி எப்படி மியூசிக் பண்ணார், கம்போஸ் பண்ணாருன்றத அந்த குவாலிட்டியை அப்படியே எனக்கு அது வேணும், அது எப்படி கிடைக்கும், அப்படி எந்த ஸ்பீக்கரில் இது கிடைக்கும், லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களுக்கான இந்த வீடியோ. இப்போது ஆடியோ ரிசல்ட்டை கேட்கலாம். Something in my brain causes stress, so come and make me feel different. You wanna hold, don't hold back. I could give you a bigger surprise, let you take your time. Treat me nice and I'll save you a slice. Baby, it's time to slide. عندي خوش فصلة يا أخي دوس عندي خوش فصلة يا أخي دوس. எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ அவளே தள்ளாடுறே நானே. Okay, thank you.